வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சுப்ரீம் கோர்ட்டில் கல்யாண சுந்தரம் முன்ஜாமீன் பெற டில்லியில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஏற்பாடு. புதுவையில் கட்சியினர் கடும் அதிர்ச்சி. இன்று முதலாம் உலகப் போர் நினைவு தினம். பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி. கூடங்குளம் அணு உலை விவகாரத்தில் முத்துநாயகம் குழுவின் அறிக்கை சிறப்பாக இருந்தால் ஏற்க தயார். போராட்டக் குழு உறுப்பினர் செல்வராஜ் தகவல். இனி விரிவான செய்திகள். 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரம் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் உதவி வருவது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித் தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆள்மாறாட்டம் செய்ததாக 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் திண்டிவனம் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் இது தொடர்பான விசாரணையை வருகிற நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனு செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் அவர் தலைமறைவாக உள்ளார். திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆள்மாறாட்ட வழக்கு வெள்ளிக்கிழமை வந்த நிலையில் அவர் ஆஜராகவில்லை. இது போன்ற சூழலில் உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற அமைச்சர் கல்யாண சுந்தரம் தீவிரம் காட்டி வருகிறார். இதற்கு காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவர் டெல்லியில் முகாமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டு வருவது கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. முதலாம் உலகப் போர் நினைவு நாளையொட்டி புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் அஞ்சலி செலுத்தினர். முதலாம் உலகப் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் 93வது நினைவு தினம் வெள்ளிக்கிழமையன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு கான்சுல் ஜெனரல், மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு முன்னாள் ராணுவத்தினரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். முத்துநாயகம் குழு அறிக்கை சிறப்பாக இருந்தால் அதனை ஏற்க தயார் என்று கூடங்குளம் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க போராட்டக் குழு உறுப்பினர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 1989 ஆண்டுக்கு முன்பாகவே கூடங்குளம்
அணு உலைக்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது 3வது கட்டமாக தொடர் போராட்டம் நடந்து வருகிறது என்றும், ஆனால் மக்கள் அச்சத்தை போக்கி அணு உலையை திறக்க வேண்டும் என மத்திய அரசு கருதுகிறது என்றார். விஞ்ஞானியாக இருந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அணு உலை பாதுகாப்பாக உள்ளது என்று கூறியிருப்பது வருத்தம் அடையும் செயல் என்ற செல்வராஜ், மத்திய அரசு நியமனம் செய்துள்ள முத்து நாயகம் குழுவின் அறிக்கை சிறப்பாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள போராட்ட குழு தயாராக உள்ளது என்றார். பேட்டியின் போது மக்கள் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் சுகுமாரன், பேராசிரியர் மார்க்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் செல்லும் வழியில் புதுவை வந்த முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் வரவேற்பளித்தனர். தமிழகத்தில் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி கடலூர் மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை சந்திப்பதற்காக தமிழக முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமையன்று கடலூர் சென்றார். அவரை புதுவையில் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் கென்னடி, முன்னாள் எம்எல்ஏக்கள் சிவா, ராஜாராமன், சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், மாணவர் அணி அமைப்பாளர் பாலா உட்பட பலர் வரவேற்றனர். இதன் பின்னர் கடலூர் சென்ற ஸ்டாலின் அங்குள்ள மத்திய சிறையில் பொன்முடியை சந்தித்துவிட்டு புதுவை வழியாக சென்னை சென்றார். புதுவையில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை பல்நோக்கு சமூக சேவா சங்கத்தில் இயங்கி சைல்ட் ஹெல்ப்லைன் செயல்பாடுகளுக்கு நண்பர்களையும் தன்னார்வலர்களையும் உருவாக்கும் முயற்சியாக குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக சைல்ட் லைன் செயல்பாடுகள் குறித்த கண்காட்சி பெட்டி செமினார் பள்ளியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பேரணி அந்தோனியார் கோவில் அருகில் துவங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் துவக்கி வைக்க பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலையை வந்தடைந்தது. இதற்கு புதுவை பல்நோக்கு சமூக சேவா சங்க நிர்வாக இயக்குனர் ஆர்பர்ட் தம்பிதுரை தலைமை தாங்க இதற்கான ஏற்பாடுகளை சங்க திட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர். சந்தை புதுக்குப்பம் மோதல் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை அவசியம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலியுறுத்தல். புதுவை வரும் சுற்றுலா பயணிகளை கவர கடற்கரையில் சனிக்கிழமை இசை நிகழ்ச்சி மாதந்தோறும் நடப்பதாக அதிகாரி தகவல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony.
மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. தேசிய கல்வி நாளை முன்னிட்டு திருவள்ளுவர் அரசு பள்ளியில் மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தின் பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பிரதமர் மன்மோகன் சிங் அனுப்பிய தூது மடலை ஆசிரியர்கள் வாசிக்க மாணவ மாணவிகள் திரும்ப கூறினர். புதுவை திருவள்ளுவர் பள்ளியில் தேசிய கல்வி நாளை முன்னிட்டு பிரதமரின் உரை வாசிக்கப்பட்டது. இதேபோன்று புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவிகள் கல்வி உரிமை நாளை கடைபிடித்தனர். புதுவையில் அமைந்துள்ள நியூ மெடிக்கல் சென்டருக்கு உலகத்தரம் வாழ்ந்த சிகிச்சை மையத்திற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் தாயுமான சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 1995ஆம் ஆண்டு நியூ மெடிக்கல் சென்டர் தனது மருத்துவ சேவையினை துவக்கியதாகவும் ஆரம்பத்தில் குழந்தைகள் நலம், அறுவை சிகிச்சை என தன் சேவையை துவக்கிய மருத்துவமனையில் பின்னர் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும், மருத்துவமனை துவங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 32,000 உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இதுபோன்ற சூழ்நிலையில் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டின் தர கட்டுப்பாட்டு சான்றிதழான ISO 9001/2008 புதுவையில் பெறும் முதல் பல்நோக்கு மருத்துவமனை என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் என்ற தாயுமான சுந்தரம், தங்களின் நோக்கம் தரமான சிகிச்சையோடு மட்டுமன்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் தடுப்பு முறைகளை அவ்வப்போது பகிர்ந்து வருகிறோம் என்றார். பேட்டியின் போது மருத்துவமனையின் பொது மேலாளர் ராமகிருஷ்ணன், முரளிகிருஷ்ணா ஆகியோர் உடன் இருந்தனர். திருக்கனூர் அருகே உள்ள சாந்தை புதுக்குப்பத்தில் நடைபெற்ற கலவரம் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் அமைப்பாளர் ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். திருக்கனூர் அருகே உள்ள சாந்தை புதுக்குப்பத்தை சேர்ந்த வினோத் குமாருக்கும் அதே காலனியை சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் ஸ்மார்ட் கார்டு பதிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அர்ஜுனனின் ஆதரவாளர்கள் வினோத்குமாரை தாக்க, இதற்கு பதிலடியாக அர்ஜுனனின் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களை வினோத்குமார் தரப்பினர் சேதப்படுத்தினர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் புதுவை பிரதேச குழு அமைப்பாளர் ராமசாமி, சந்தை புதுக்குப்பத்தில் நடந்த வகுப்பு கலவரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், துணை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டுகள் மீண்டும் அம்மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றார். தலித் மக்கள் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள டீ கடையை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் நூலகம் அமைக்க வேண்டும் என்ற ராமசாமி, ஒரு தலைப்பட்சமாக செயல்படுகின்ற காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுவையில் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சனிக்கிழமையன்று இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக சுற்றுலாத்துறை மேலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலாத்துறை உதவியுடன் சீன் என்ற இசை நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமையன்று கடற்கரை சாலையில் உள்ள லே கஃபே ரெஸ்டாரண்டில் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது என்றும், இதன் தொடர்ச்சியாக நவம்பர் 12ஆம் தேதியான சனிக்கிழமையன்று மாலை 7 மணி அளவில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றார். இதில் சென்னை ரஸ்டிமோ குழுவினரின் கிளாசிக் இசை நிகழ்ச்சியும், புதுவை குழுவினர் சினிமா, புதிய மற்றும் நடுத்தர பாடல்களை பாட உள்ளனர் என்ற கதிரவன், நேபாளத்தை சேர்ந்த சுனில் பாரியார் புல்லாங்குழல் இசையால் மக்களை மகிழ்விக்க உள்ளார் என்றும், சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையிலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கதிரவன் தெரிவித்தார். புதுவையில் பிரெஞ்சு மக்கள் கருணை கடல் சங்கம் சார்பில் வறுமையில் வாடும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதல் உலக போர் முடிவடைந்து 93 ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பிரெஞ்சு மக்கள் கருணை கடல் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ரிவே சோசியல் கட்டடத்தில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. துபாய் குழந்தை தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மகளிர் ஆணைய தலைவி கமலினி ஆகியோர் முன்னிலையில் வறுமை கோட்டில் வாழும் மாணவர்களுக்கு உணவு பொட்டலங்கள், வயோதிகர்களுக்கு போர்வை போன்றவை வழங்கப்பட்டது. இதில் பிரெஞ்சு மக்கள் கருணை கடல் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காலவெல்லாம் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோதாஸ், செல் 9894236198, 97869 90957.
செய்திகள் தொடர்கின்றன. சிறப்பு கூறு நிதியை கண்காணிக்க தலித் மக்களை கொண்ட குழு அமைக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்கல்வி மாணவர்களுக்கான முழு கட்டணம், தலித் மக்களுக்கான பண்டிகை கால வேட்டி சேலைகளை வழங்க வேண்டும், காவல்துறை உயர் பதவி மற்றும் அரசு பள்ளி நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும், சிறப்பு கூறு நிதியை கண்காணிக்க தலித் மக்களை கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியினர் வெள்ளிக்கிழமை அன்று சுதேசி பஞ்சாலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில தலைவர் சோமசுந்தரம் தலைமை தாங்க மாநில துணைத் தலைவர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சுப்ரீம் கோர்ட்டில் கல்யாண சுந்தரம் முன்ஜாமீன் பெற டில்லியில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஏற்பாடு. புதுவையில் கட்சியினர் கடும் அதிர்ச்சி. இன்று முதலாம் உலகப் போர் நினைவு தினம். பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி. கூடங்குளம் அணு உலை விவகாரத்தில் முத்துநாயகம் குழுவின் அறிக்கை சிறப்பாக இருந்தால் ஏற்க தயார். போராட்டக் குழு உறுப்பினர் செல்வராஜ் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.